Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு பிளவுஸோட பேக் நெக்ல ரோப் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இது வந்து நம்ம ரோப் ரெடி பண்றதுக்கான மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுல எப்படி வந்து ரோப் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மெட்டீரியல்ல வந்து நமக்கு 1.5 இன்ச்சுக்கு விட்ல வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்து அதை வந்து ரோப் ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த ரோப் வந்து தச்சிட்டு டர்ன் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணும்போது கிராஸ் பீஸ் அதாவது பயாஸ் பீஸ்ல எடுத்தீங்கன்னா ஈஸியா டர்ன் ஆகும். ஸ்ட்ரைட் பீஸ்ல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டர்ன் ஆகுறது கஷ்டம். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல பிகினர்ஸா இருக்கீங்க, டர்ன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வித்து வந்து 1.5 இன்ச் எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு தின்னா வந்து ரோப் வேணும் அப்படின்றது இருக்கு. ரொம்ப தின்னா இருந்தா நல்லா அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தின்னா வேணும் அப்படின்னா மீதி உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எடுக்கும் போதே வந்து 1 இன்ச்சா கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுல கிராஸ் பீஸ் எடுத்து ரோப் ரெடி பண்ண போறேன். ஸோ கிராஸ் பீஸ் இந்த இடத்துல இருக்கு, இந்த டயகனல்ல இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். நான் இதில் ஸ்டார்டிங்கில் வந்து 1.5 இன்ச் எடுத்துட்டு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் மீதி எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பெல் ரோலேன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை டோரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஆனால் மேக்சிமம் நம்ம ஏரியாவில் எல்லாருமே வந்து ரோப் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு 1.5 இன்ச்சில். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடுத்து ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து இந்த ரோப் ரெடி பண்ணுறதுல டேர்னிங் பண்ணுறது தான் மெயின். இதே வந்து டேர்னிங்கில் வந்து நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கும், ஈஸியாக டேர்ன் பண்ண முடியாது. டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் லூப் டேர்னர்னு ஒரு நீடில் மாதிரி கடையில் எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி டேர்ன் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்மகிட்ட கையில் இருக்கிற நீடில் வச்சு எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பீஸ் கட் பண்ணியாச்சு. இதை வந்து ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ஃபோல்டு பண்ணிட்டு ராங் சைடில் நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து டேர்ன் பண்ணும்போது இந்த ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வெளியில் வரும் அந்த ரோப்பா. இப்போ ஸ்டிச் போடும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சாச்சு. ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு தின்னா நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டார்டிங்ல ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும்போது லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சோட ஷேப்பே வந்து இப்படி ஃபனல் மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல நம்ம டர்ன் பண்ணும்போது அந்த கிளாத் ஃபுல்லா உள்ள போகும். அதனால இப்படி ஸ்டிச் வந்து இப்படி கிராஸா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா டர்ன் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக இந்த ஃபுட்டரில் ஒரு சிங்கிள் ஃபுட்டரோட சைஸ் கரெக்டாக வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 1/4 இன்ச் ஒரு ஃபுட்டரோட அந்த எண்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸ் உள்ள கிளாத்தை வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து டர்ன் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணுறதுக்கு நான் இந்த நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் நீடில் தான், கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இந்த நூல் போடுற இடமும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு. ஸோ எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நல்லா திக்காக எடுத்து 2 லேயராக போட்டு இதில் கோர்த்துட்டு எட்ஜில் வந்து நாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த நீடில் வச்சு தான் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த நீடில் வந்து நம்ம இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த ரோப்பில் ஒரு எட்ஜில் ஒரே ஒரு லேயர் மட்டும், இப்போ 2 லேயராக இருக்குது ஸ்டிச் பண்ணி மடக்கி தச்சிருக்கோம். ஒரு லேயரில் இந்த நீடில் அப்படியே உள்ளே வச்சு மேலே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த நீடிலோட பேக் சைடில் அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேண்ட்டுக்கு நாடாலாம் கோர்ப்போம்ல அதே மெத்தட் தான். இந்த மாதிரி நீடில் வந்து வெளியில் கொண்டு வரணும். இப்போ நீடில் வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா இப்படி விரல் வச்சுட்டு லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே உள்ள கிளாத் அப்படியே வெளியில் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாத் வந்து உள்ளே போகுது.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து இழுத்து விட்டுட்டு இந்த எட்ஜில் வச்சு லைட்டாக அப்படியே அந்த நூல் அருந்துராமல் அப்படியே இழுத்தோன்னா வந்துடும். நம்ம போட்டிருக்கிற நூல் வந்து ரொம்ப திக்கான நூல் தான், எம்ப்ராய்டரி நூல் போட்டிருக்கோம். அது வந்து ஈஸியாக அருந்துராது. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ வந்து ரோப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோப்புக்கு கீழே உள்ள பெல் இப்படி முக்கோண ஷேப்பில் ஒன்று ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ கீழே உள்ள பெல்லு ரெடி பண்ணுறதுக்கு 2 இன்ச் 2 இன்ச்சு அந்த மாதிரி ஷேப்பில் ஸ்கொயராக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஸோ இதில் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸ்கொயராக ஒரு பீஸ் எடுத்தாச்சு. இந்த பீஸை வந்து இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோப்பை வந்து இந்த எட்ஜில் வர மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த ஷார்ப் எண்டில் அந்த ரோலே அது இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் பண்ணும்போது இந்த கார்னர் வந்து வெளியில் அசிங்கமாக நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் இந்த கார்னரையும் லைட்டாக ஒரு ஃபோல்டு இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்டார்டிங்லேயும் இந்த எண்டிங்லேயும் வந்து லாக் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த ஸ்டிச் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிடலாம். இப்போ டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு ஷேப்பு. ப்ளவுஸ் பேக் சைடு ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.